அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதோட அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான யூஜி அண்ட் பிஜி பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் கம்யூனிகேஷன் லாஸ்ட் வீக் வந்துச்சு. ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் அப்போதைக்கு சொல்லியிருந்தாங்க. அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க, ₹1000 அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. அந்த சர்க்கிள் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் டேட் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸாம் எங்கே நடக்க போகுது, எக்ஸாம் சென்டர், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டேட்டு, எக்ஸாம் டேட் எப்போது, அதுக்கான எக்ஸாம் சென்டர் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன். டேட் பார்த்தீங்கன்னா 21/8/2022 டேட்டில் வந்திருக்கு. ஃப்ரம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ். பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் பிரின்ஸ்பாலுக்கும் ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருப்பாங்க. இந்த சர்க்குலர் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் கம்யூனிகேஷன் தான். அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மே 2024 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வைக்க போகிறாங்க, ஃபைனல் செமஸ்டரில் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்திருக்கு. அந்த எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா 30/8/2024, தட் இஸ் ஆகஸ்ட் 30 இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நடக்க இருக்குது யூஜி பிஜி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்க போகுது அப்படின்னாக்கா, எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு சென்டர் தான் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து சர்க்குலரில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் பிரகாரம் இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய எல்லா அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் காலேஜில், கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் நடக்க போகுது. அதே மாதிரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கே எக்ஸாம் அப்படின்னாக்கா விழுப்புரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம், அந்த காலேஜில் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டாக கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு எங்கே எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கனியாமூர், சரிங்களா, கனியாமூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டாக மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கான இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னாக்கா டிஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மயிலாடுதுறை, சரிங்களா. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் தான். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் எக்ஸாம் சென்டரில் போய் தான் எக்ஸாம் எழுதணும். இன்ஸ்டன்ட் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30/8/2024 யூஜி பிஜி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 30/8/2024 தான். எப்பவுமே 4 செஷன் நடக்குது காலையில், சரிங்களா. சார் ஏற்கனவே சொன்ன அதே சேம் கான்செப்ட் தான். அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு யார் முதல்ல எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் செமஸ்டரில் ஒரே ஒரு அரியர் மட்டும்தான் இருக்கணும். அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா 2021-24 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸில் 21-24 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். அது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 22-24, 24 ஃபைனல் செமஸ்டர் படிக்கக்கூடிய, அதாவது ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வெளியே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸில் ஃபைனல் செமஸ்டரில் மட்டும் ஒரே ஒரு அரியர் இருக்கணும், சரிங்களா. பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னாக்கா 4th செமஸ்டரில் ஏதாவது ஒரு பேப்பர் மட்டும்தான் அரியர் இருக்கணும். யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா 6th செமஸ்டரில் ஏதாவது 6th செமஸ்டர் எத்தனை பேப்பர் இருக்கோ அதில் ஒன்றில் மட்டும்தான் அரியர் இருக்கணும். அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் இன்ஸ்டன்ட் எக்ஸாமினேஷன், சரிங்களா. அது கிளியர் கரெக்ட் அண்ட் ரைட்டாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரீஅட்மிட்டட் கேண்டிடேட். இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ யூஜியில் பிஜியில் ரீஅட்மிஷன் கேண்டிடேட் ஒரு சில காலேஜில் சேர்க்கலாம். அந்த ரீஅட்மிஷன் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எடுத்துக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. சரி, அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும். த எலிஜிபிள் கேண்டிடேட் ஷுட் ரிஜிஸ்டர் இன் தி யூனிவர்சிட்டி போர்ட்டல் த்ரூ த லிங்க். ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் மூலமாக போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி, அதாவது ஹால் டிக்கெட்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் 27/8/2024, அதாவது 27 தான் வந்து ஹால் டிக்கெட் வந்து ஆன்லைனில் வரும். அது ஸ்டூடெண்ட்ஸே போய்ட்டு டவுன்லோட் பண்ணின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கன்சர்ன் ஸ்டூடெண்ட்ஸே போய்ட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹1000, மார்க் ஷீட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹75. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு பேப்பர் தான் எழுத போகிறீங்க. ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேப்பருக்கு ₹90, அது பிஜியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேப்பர் ₹140. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ₹1000 அப்படின்றது காமன், மார்க் ஷீட் ஃபீஸ் 75 காமன், ப்ளஸ் ஒரு 90 யூஜியாக இருந்தீங்கன்னா, பிஜியாக இருந்தீங்கன்னா 140. இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. சரி, நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாகவே போய்ட்டு தனித்தனியாக அவங்கவுங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 21/8/2024 to 24/8/2024, சரிங்களா.
4 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. 21, 22, 23, 24 இந்த 4 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஆன்லைனில். 27 ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கணும். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30, சரிங்களா? இந்த வீக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. சரி, நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாங்க, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஆன்லைனில் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். அல்லது நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஆன்லைனில் டைப் பண்ணால் போதும். கூகுளில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கீழே இருக்கும் பாருங்கள். எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு காலம் ஃபஸ்ட்டு எடுத்தமே ஸ்டார்டிங்கே அந்த ரெட் கலரில் இருக்கும், சரிங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். தட் இஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், சரிங்களா? நான் நாங்கள் லிங்க் சொல்லியிருந்தீங்களா, அந்த லிங்க்கை டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். சப்போஸ் அந்த நீங்கள் லிங்க் டைப் பண்ணல உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட் போய்ட்டு அதுக்கப்புறம் அதில் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜஸ் வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க எந்த காலேஜ் அப்படின்றது அந்த காலேஜ் வந்து இது ஸ்க்ரோல் பண்ணி இந்த காலேஜை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும். அதை இங்கே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் எல்லாமே வந்துடும். டோட்டலாகவே எத்தனை காலேஜஸ் இருக்கோ ஃபுல்லாக அந்த நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா அந்த காலேஜ் டீட்டெயிலாம் வந்துடும். அதில் நீங்கள் எந்த காலேஜோ அதை கிளிக் பண்ணி இங்கே சப்மிட் கொடுக்கணும், சரிங்களா? இல்லை 2 வேலை. ஒன்று ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் அப்படின்றத இந்த லிங்க்லேயே நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் தான் உங்கள் டீட்டெயிலாம் அதில் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சிங்களேன். அது கொடுத்து என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக என்ன வரும் அப்படின்னாக்கா உங்களுடைய நேம் வரும். அந்த கேண்டிடேட் நேமு, கேண்டிடேட் ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் எந்த செமஸ்டர், யூஜியாக இருந்தாக்கா 6ன்னு காமிக்கும், பிஜியாக இருந்தாக்கா 4th அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராம், நீங்கள் என்ன மேஜர் அப்படின்ட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் நேம் இங்கே வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ஷீட். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் அமௌண்ட் அங்கே காமன் ஃபார் யூஜிபிஜி, அதனால் 75 அப்படின்னு காமிக்கும். அப்புறம் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000, அதுவும் காமன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட்டு மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணணும், உங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது மெசேஜ் அப்படின்னா அதெல்லாம் டைப் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எந்த பேப்பர் ரீவல்யூஷன் போட போகிறீங்களோ அதை நீங்கள் எதில் ரீவல்யூஷன் கிடையாது, எந்த எக்ஸாம் நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த பேப்பர் இங்கே காமிக்கும். ஃபார் நீங்கள் 6th செமஸ்டர் பேப்பர் மட்டும் தான் காமிக்கும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் தவிர கூட மாற்றி அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பேப்பர், பர்டிகுலர் பேப்பர் மட்டும் தான் காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக ப்ரொசீட் டு பே ஆர் சப்மிட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும், சரிங்களா? சப்மிட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற அந்த பேஜுக்கு போகும். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்கள் பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், சரிங்களா? ஃபீஸ் கட்ட ரிசிப்ட்டு உங்களுக்கு ஒன்று பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகி வரும், சாஃப்ட் காப்பியாக. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த மெத்தட். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இண்டிவிஜுவலாக தான் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி தான் சர்க்குலர் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எடுத்துக்கு எலிஜிபிளோ அந்த கேண்டிடேட் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆன்லைனில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக வந்து 27th அன்றைக்கி ஹால் டிக்கெட் விடுவாங்க, சரிங்களா? நீங்கள் அதே வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது என்ன அவங்க சர்க்குலரில் கொடுத்துருக்குறாங்க. ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது 27/8/2024 அந்த டேட்டில் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டு சப்போஸ் ஃபோட்டோ வந்துருச்சு அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஹால் டிக்கெட்டில் கூட நீங்கள் எந்த காலேஜோ அந்த காலேஜில் போய்ட்டு சைன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறது பெட்டர், சரிங்களா? வெறும் ஹால் டிக்கெட்டை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகாமல் அந்த ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. சப்போஸ் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஃபோட்டோ ஓட்டிங்க. நீங்கள் எந்த காலேஜோ உங்கள் காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட சைன் வாங்கி சீல் வாங்கிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த சென்டருக்கு அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு போயிடுங்க. உங்கள் ஐடி கார்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க மறக்காமல். ஸோ ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, உங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்கள் காலேஜ் பிரின்ஸ்பால் சைன் வாங்கிங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி எல்லாருமே வந்து எக்ஸாம் அதை விட்டுருவாங்க. அதனால் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் எடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அது கரெக்டாக எல்லாருமே எழுதுங்க. யார் யார் எலிஜிபிளோ மறக்காமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாருமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட். இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 21 to 24 தான் லாஸ்ட் டேட்டு. அதனால் கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்களே அப்ளை பண்ணி நீங்களே
பேமெண்ட்டு பே பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கணும். எக்ஸாம் நீங்களே போய்ட்டு அந்த பர்டிகுலர் சென்டரில் எழுதிக்க வேண்டியதான். ஸோ மறக்காமல் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.